பிரைஸ் தி லார்ட். எல்லா துதிகன மகிமை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே உண்டாகட்டும். வெல்கம் டு த கவர்ன் ஆஃப் த டே. இயேசு நாமத்திலே வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு 13 ஏப்ரல் 2026, 13th April 2026 இஸ் மண்டே. ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் சிலுவையிலே தன் உயிரை கொடுத்து அவர் இந்த உயிர்த்தெழுந்த காரியத்தை இந்த நாளிலே யோசித்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அற்புதமாய் பேசி கொண்டிருக்கிறார். ஆமாதானுங்களே. அநேக சமயம் நாம் எல்லாரும் என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன், வசனங்களை வாசித்து அப்படியே கடந்து போய் விடுகிறோம். ஆனால் ஒவ்வொரு வசனத்தை நாம் ஆழமாக யோசித்து தியானிக்கும் பொழுது அது புது பலனாக மாறுகிறது. ஆமென். சரி, இன்றைக்கான வசனத்தை நம்ம பார்ப்போம். மகதலேனாள் மரியாள், மற்ற ஒரு மரியாள் பெண்கள் எல்லாம் கல்லறைக்கு போகிறார்கள். யார் அந்த கல்லை புரட்டுவார்கள் என்று யோசித்து கொண்டு இருக்கும்போது அந்த கல் புரட்டப்பட்டு இருக்கிறது. நிச்சயமாக அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். மார்க் 16:6, Mark 16:6. But he said to them, do not be alarmed, you seek Jesus of Nazareth who was crucified. He is risen. He is not here. See the place where they laid him. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிரோடு எழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். யாரு திறப்பான்னு ஓடி வந்து அவங்களுக்கு கல்லறை திறந்திருக்கிறது. கல்லறையிலே குனிந்து பார்க்கிறார்கள். அங்கே ஒரு தேவதூதன் இருக்கிறான். அல்லேலூயா. அந்த தேவதூதன் ஒரு நற்செய்தியை சொல்லுகிறான். இந்த நற்செய்தியை பார்த்தீங்கன்னா பாருங்க, அவங்க சொல்ற செய்தியை கேட்டீங்கன்னா, இயேசு மரிக்கலைன்னு சொல்றாங்களே, சிலுவையில் அவர் கொல்லப்படவில்லை, அவரை போல ஒருவரை கொண்டுட்டு அப்புறம் இயேசு உயிரோடு வந்துட்டார்னு சொல்ற ஒரு கதை இருக்கிறது, கட்டுக்கதை. அதை நம்புகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இங்க தேவதூதன் அழுத்த திருத்தமாய் ஒரு செய்தியை சொல்லுகிறார். என்ன தெரியுங்களா? சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அல்லேலூயா. அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தூதன் உயிரோடு எழுந்துட்டார் அப்படின்னு சொல்லாம அவர் அந்த ஆழமான அந்த நற்செய்தி, ஏன்னா இந்த உலகத்தின் பாவங்களுக்காக சிலுவையில மரித்தார். He died for the total mankind on the cross. He's emphasizing he died on the cross. The angel is emphasizing. அருமையானவர்களே, அந்த ஏஞ்சல் சொல்லுகிறது, சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. அவர் வைத்த இடம் பாருங்க காலியா இருக்கிறது. அல்லேலூயா. You seek Jesus of Nazareth who was crucified and he is risen. அல்லேலூயா. அருமையானவர்களே, அந்த செய்தி தான் இன்றைக்கு நற்செய்தி. இதுவரைக்கும் இந்த 2000 ஆண்டுகளுக்கு என்னது? சிலுவையில மரித்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அவர்தான் இந்த உலகத்தின் மேசையா, அவர்தான் இந்த உலகத்தின் இரட்சகர். இன்றும் அவர் ஜீவிக்கிறார். இதுதானுங்க நற்செய்தி. இந்த செய்தி தான் இன்றைக்கும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு பரலோகத்திலே அவரோடு வாழுகின்ற ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை, கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் சொன்ன செய்தியை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். சிலுவையிலே உயிரை விட்ட உயிர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அருமையானவர்களே, உயிரோடு எழுந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பது உண்மை. அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையிலே அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நற்செய்தியை, இந்த செய்தியை, இது ஒரு ஜீவனுள்ள வல்லமை நிறைந்த ஒரு வார்த்தை செய்தி. It's a powerful message, you know. That's the reason today we see completely, in the world, people are accepting Christ and receiving Christ, following Christ. Hallelujah. இந்த மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வல்லமை இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதனால தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. புதிய ஆத்துமாக்கள், புதிய ரட்சிப்புக்குள்ள வர்றவங்க என்னத்துக்குனால வராங்க நினைக்கிறீங்க? அருமையானவர்களே, அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய எழுப்புதல், ஆசீர்வாதத்தை அவர்கள் கண்டதனாலே. அதுவே ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இந்த சுவிசேஷத்தை மறந்து விடாதீங்க. சிலுவையிலே மரித்த
ஆண்டவராகிய நசரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் உங்களோடு இருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நீர், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன். உம்மை பின்பற்றுகிற வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்கிறீர் ஆண்டவரே. கரம் பிடித்து நடத்துகிறீர் ஐயா. இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை தந்து நீர் போதுமானவராய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அருமையான சகோதரனே, சகோதரி, என்னென்னவோ பேசுறோம். நண்பர்கள்கிட்ட, உறவினர்கள்கிட்ட, வழிபோக்கவர்கள்கிட்ட எல்லாம் என்னவோ பேசுறோம். ஆனா சிலுவையிலே மரித்த இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொல்லுகிறோமா? Take care and God bless.